உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுது, இதனால் நடக்கக்கூடிய இந்த கிரக பெயர்ச்சிகளால் அடையக்கூடிய யோக அமைவுகள் என்னன்றதையும் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். பொதுவாகவே சிம்ம ராசி இருக்கிற ராசியிலேயே முதன்மையான கிரகம் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் சிம்ம ராசி அன்பர்கள். அந்த சிம்ம ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணியிருப்பாங்க, அது இன்னொருத்தர் சொன்னால் கூட இல்லை அப்படி இருக்காது அப்படின்னு தான் பாசிட்டிவாக எடுப்பீங்க. எதையுமே அது கெட்டவனாக இருந்தால் கூட நல்லவங்களாக யோசித்து தான் நீங்கள் செயல்படுத்தி வாழ்ந்துருக்கிறீங்க. பலவித துரோகங்களையும் பலவித மன அழுத்தங்களையும் கடந்து வந்திருந்தாலும் இன்றைக்கும் உங்களுடைய செயல்களில் நீங்கள் மாறுதல்களை சந்திக்கலை. அப்போவும் யதார்த்தமாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி நிலையில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போது அவர் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியில் உங்கள் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியோட இணைந்து உச்சம் ப்ளஸ் சாட்சி அடைந்த புதனோட சூரிய பகவான் புதன் ஆதித்ய அமைப்பில் நிற்கிறார். இது மிகச்சிறந்த யோகம். அதுவும் எந்த இடத்துல உருவாகுது? உங்களுடைய தனஸ்தானத்திலையும் உங்கள் வாக்குஸ்தானத்திலையும் உங்கள் குடும்பஸ்தானத்திலையும் இந்த இடத்துல இந்த அமைப்பு உருவாகும் பொழுது ரொம்ப நாள் கண் பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த கண் சார்ந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வருவீங்க. நிறைய பேர் இந்த நேரத்தில் ஆப்ரேஷன் செய்து அந்த லென்ஸு சார்ந்த பிரச்சனைகள், இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரொம்ப நாள் தலைவலி, ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் செல்ஃபோனையோ எதையாவது பார்த்துட்டு இருந்தாலே எனக்கு தலை வலிக்குது, எல்லாம் நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்குது, எப்படி ஒற்றை தலைவலி பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும். இதுக்கு இந்த இடத்துல ஒரு தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்கும். குடும்ப ரீதியில் அமைதி இல்லாத ஒரு சூழல், எப்போ பார்த்தாலும் நாம் நல்லதே பேச போனாலும் அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகிடும். ஏன்னா சுமைதாங்கிகளாக வாழக்கூடிய நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவோ வரவு செலவு, இங்கே கொடுக்கணும், அதை வாங்கணும், அதை செய்யணும், இதை பண்ணணும், தொழில் ரீதியில் இவ்வளோ சிக்கல்கள், இவ்வளோ ஹார்ட் ஒர்க், அங்கே என்ன நடக்குது, இங்கே வேலையில் எவ்வளோ டென்ஷனையும் தாண்டி குடும்பத்திற்காக அங்கே உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்றது யாரும் புரிஞ்சிக்காமல் உங்கள்கிட்ட உங்களுடைய மனசை உணராமல், உங்கள் கஷ்டத்தை உணராமல் பேசும்போது அது பயங்கர மன வலி வேதனையாக இருக்கும். அதையும் தாண்டி அந்த கஷ்டங்கள் எதையும் இங்கே காட்டிக்காமல் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்வீங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, குடும்பத்தில் அவ்வளோ செய்தும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னே தெரியல நினச்ச உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம். நீண்ட நாளாக காரணங்களை சுட்டி காட்டி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிலிருந்து அழகாக மீண்டு வந்து ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப நாள் நெருங்கி பழகி அந்த நட்பு, எதுவானாலும் உங்களுக்காக விட்டு கொடுத்துருவேன்ற அளவுக்கு இருந்த அந்த நட்பு, அதெல்லாம் இன்றைக்கி நினைக்கும் பொழுது இது எப்படி நடந்தது, இந்த பிரிவினைகள், இதில் இந்த குழப்பங்கள் எதுக்குமே நீங்கள் காரணமாக இருந்திருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட பெருஞ்ச நட்பு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை நான் சொல்கிறேன்னா, குரு பார்வை உங்களுக்கு விழக்கூடிய இடமே உங்களுடைய 5ஆம் வீட்டில் விழுது. ஆசைகள், ஆழ்ந்த சிந்தனைகள், டீப்பாக நான் காதலித்து திருமணம் பண்ணணுன்ட்டு விரும்பி அந்த வாழ்க்கையை ரொம்ப நாள் பிடிச்சவங்க கூட விலகி போகக்கூடிய நிலம் உருவாயிடுச்சுன்னு அவங்க மீண்டும் உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது. இதில் குரு அதிசார பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம் இது. அவர் வக்ர நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக அமையும். அப்போ உங்களுடைய அஷ்டமாதிபதி, உங்களுடைய 8ஆம் வீட்டிற்கு அதிபதி பலவீனம் அடைந்தால் அது உங்களுக்கு கிடைக்கிற பலம். அப்போது மனசில் இருக்கிற மன உளைச்சல், எது நமக்கு பிடிக்காதோ, எது நடக்கக்கூடாதோ, எது நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் தடபடுதோ, எந்த தொழில் ஓட முடியாமல் அது அப்படியே டவுன் ஆகி நிற்குதோ, வேலையில்
எந்தெந்த குழப்பங்கள் வரக்கூடாதோ வருதோ, இந்த மாதிரியான தண்டனைக்குரிய விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழல் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பேற்பட்ட நிலைகள் அப்படியே உங்களுக்கு எதிர்மறைவில், அதாவது இத்தனை நாளாக நடந்த விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இந்த வேலையில் இருக்கிற சிக்கல்கள் அப்படியே தீர்றது நல்லாவே தெரியும். அந்த அந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி அதில் ஒரு நல்ல ஹை க்ரோத் கிடைக்கிறது தெரியும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி பலம் பெறுகிறார். அதுலேயும் 17ஆம் தேதிக்கு மேலே அவர் செவ்வாயோடு இணைகிறார். உங்களுடைய 4ஆம் பாவாதிபதி ப்ளஸ் 10ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதியும் 4ஆம் அதிபதியும் ஓட உங்களுடைய ராசியினுடைய அதிபதி 3ஆம் பாவத்தில் இணையும் பொழுது இந்த செவ்வாய் டைரக்டாக அந்த இடத்த பார்க்குறார். 180 டிகிரியில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அப்போ என்ன நடக்கும்? பெரிய லெவலில் நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல் அடையும். இத்தனை நாளாக உங்கள் தொழில் ரீதியிலையும் சரி, நீங்கள் செய்கிற வேலை ரீதியிலையும் சரி, என்ன எஃபர்ட் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுங்க. என்னென்னே தெரியல. முடிஞ்சிருக்கணும். கூட இருந்தவனே துரோகம் பண்ணிட்டான். ஏன் வேலையை அவன் எடுத்து செஞ்சு அதனுடைய லாபத்தை அவங்க அடையிறாங்க. கூட இத்தனை வருஷமாக வேலை செஞ்சவன் எதிரில் தொழில் போட்டு அவன் இன்றைக்கி ஆப்போசிட்டாக நிறைய விஷயங்கள் செய்துட்ருக்கிறான். என்னுடைய கிளைண்ட் எல்லாம் இழுத்துட்டு இப்படி நிறைய துரோகங்களை சந்தித்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ அவங்களுக்கு மீண்டும் திரும்ப பதிலடி கொடுக்க போகிறீங்க. ரீஎன்ட்ரி ஹெவியாக இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுடைய வைராக்கியம், உங்களுடைய இந்த ஆதங்கம் எல்லாத்தையும் உங்களுடைய கடின உழைப்பால் அந்த ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. அதற்குரிய அக்டோபர் மாத பலன் இது பெரிய லெவலில் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். கல்வி ப்ளஸ் ஆரோக்கிய ரீதியில் மாற்றங்கள் பிறக்கும். பார்த்து திருமணம் செய்திருப்பீங்க. ஏன்னா பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவங்க நீங்கள். அந்த திருமண வாழ்க்கையில் கடைசியில் அவங்களுக்கு பார்த்தா டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கும், அதுவே கோர்ட்டு கேஸுக்கு போய் இன்றைக்கி உங்களுடைய பேரை டேமேஜ் ஆக்கிற அளவுக்கு உங்கள் மேலே வீண் பழிகளை சுமக்கக்கூடிய சூழல்கள், இது எல்லாத்தையும் உங்கள் சைடு 95% நியாயம் இருக்கும். அந்த பக்கம் 5% கூட இருக்காது. ஆனால் அவங்க பேசுகிற 1% விஷயம் இங்கே 100% ஒர்க் அவுட் ஆகும். உங்கள்கிட்ட இருக்கிற நியாயத்தை பற்றி நீங்கள் 99% எடுத்து கொண்டு போய் போட்டாலும் அது 5% கூட மூவ் ஆகாமல் நிற்கும். ஒன்றுமே புரியல, என்னன்னே தெரியலன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் இது இத்தனை நாட்களாக உங்களுக்கு இப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் எடுத்து அதில் அதை நோக்கி அடி எடுத்து வைங்க. இப்போ அது உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நிலைகள் மாறும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்த்து நல்ல மேனேஜ்மெண்ட் உருவாக்கிடுவீங்க. அவங்க வேலை சார்ந்த வாய்ப்புகள் அமையும். அவங்களுக்கு தொழில் சார்ந்த ரீதியில் விரிவாக கிடைக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நல்ல விருதி உண்டாக போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிம்மராசி அன்பர்களுக்கு வெளிநாடு முயற்சிகளும் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய ராசியில் இப்போ அடுத்தது அதிசார பெயர்ச்சி அஷ்டமாதிபதி 12ஆம் பாவத்துக்கு வர்றப்ப அது உங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்னா இத்தனை நாட்களில் இருந்த ஒரு நல்ல விஷயங்கள் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தேவையில்லாத பாதிப்புகளாக மாறி உங்கள் வேலை கிடைக்கக்கூடிய நிலைமை, தொழில் சார்ந்த ரீதியில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை, குடும்ப ரீதியில் பலவித குழப்பங்களும், உங்களை சார்ந்தவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய சூழல்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். இப்போ இதை விட்டு அழகாக ரிலீஃப் ஆகி வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைப்பீங்க. ஏன்னா நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, அவ்வளோதான் உங்கள் வேலை. நீங்கள் வேறு எங்கேயாவது வேலை பாருங்கள், இல்லை உங்களுடைய இது நீங்கள் வேறு ஏதோ ஒரு விதத்தில் மூவ் பண்ணுங்கன்னு சொல்கிற நிலைமை உருவாயிருக்கும். அப்போது அந்த இடத்துல நம்ம அடுத்தது என்ன செய்யலாம், நம்ம இங்கே இருக்கலாமா, இல்லை சொந்த ஊருக்கே போயிடலாமா அப்படின்ற பல குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். இப்போ மூவ் பண்ணுங்கள். 100% இந்த மாதத்தில் உங்களுக்கு அது பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல அருமையான ஒரு வார்த்தைகள் உங்கள் காதை அடையும். அப்போது ரொம்ப மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வேலையிலையும் சரி, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதும் சரி. அதுவும் சிம்மராசி அன்பர்கள் பெண்கள் சில நம்பிய காரியங்களில் சில துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க. மற்றவர்கள் எல்லாம் நல்லா இருக்கணுன்ட்டு சில ஸ்கீம், சில விஷயங்கள், சில இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியில் எல்லாருக்கும் நல்லது நடக்குமேட்டு எல்லாம் வாங்கி செஞ்சுருப்பீங்க. கடைசியில் அது நம்பி ஏமாந்து இன்றைக்கி நீங்கள் எல்லாருக்கும் பதில் சொல்கிற நிலைமை உருவாகி இருந்திருக்கும். இதிலிருந்து எப்படி வெளியில் வரப்போகிறோன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கவலைகள் வேண்டாம், எல்லாத்தையும் சரி செய்வீங்க. சிம்மராசி அன்பர்கள் பெண்கள் ஒன் மேன் ஆர்மி மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன்.
எப்பேற்பட்ட சிக்கல்களை இவ்வளோ தான் இவங்க லைஃப் முடிய போகுதுன்ற அளவுக்கெல்லாம் மற்றவங்க யோசிக்கக்கூடிய இடத்துல இருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடியவங்க நீங்கள். குடும்பத்திற்காக தன் வாழ்க்கை கரெக்டாக அமைஞ்சாலும் அமையலனாலும் அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவீங்க. நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வாழ்க்கை இதை விட மோசம் எதிரிக்கு கூட இந்த வாழ்க்கை அமையக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து உங்கள் முயற்சியால் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இன்றைக்கி தூக்கி நிறுத்தக்கூடிய இடத்துக்கு வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு சிம்மராசிக்குன்ற ஒரு பவர் இருக்குது. கண்டிப்பாக அரசியல் துறையிலையும் சரி, அரசு உத்தியோக ரீதியிலையும் சரி, என்றைக்குமே நம்பர் 1 நின்று ஜெயிக்கக்கூடிய பவர் இந்த ராசிக்கு உண்டு. இந்த முறை அரசியல் ரீதியில் பல மாற்றங்களும் மாறுதல்களும் உங்களுக்கு உண்டாக போகுது. அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது. மேலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்களுடைய ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்டவர்க்க பலன்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். எப்படின்னா அந்த பரல்கள் இருக்குது பாருங்க, அது 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி 4க்கு கீழே 3, 2, 1, 0 ஆகிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.